ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்பேஸ். இன்றைக்கி காலையில் 6:30க்கு எழுந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் திறந்தா சரியான கிளைமேட்க்கு. காலையில் இடி மின்னல், ஒரு சைடு தூறல் வேறு தூவிட்டு இருந்தது. சரி, ஓகே, கீழே போயிட்டு நம்ம எப்பயும் போல் குக்கிங் பார்த்துட்டு மேலே வரலாமேன்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். வெளியில் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா பாதி துணி இங்கேவே காய போட்டுட்ருக்காங்க அந்த அக்கா. மேலே கொஞ்சம் துணி, கீழே மழை பெய்யறதுனால இங்கே உள்ளே காய போட்டுட்ருக்காங்க பால்கனிலே. கிளைமேட் சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு 4 மாதம் முன்னாடி இன்டோர் பிளான்ட்ஸு, ஏர் வென்டிலேஷன், ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் இது ஏன் இப்படி அப்படியே செடியை செத்து வாடி போச்சுங்க, ஏன்னே தெரியல. இத்தனைக்கும் அவங்க சன்லைட்டில், டைரக்ட் சன்லைட்டில் படாமல் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும் தான் சொன்னாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் செடிலாம் வாடி போச்சு. 4 மாதம் தான் ஆச்சு, அப்படியே ட்ரை ஆகி இது ஒன்றுமே இல்லை, சுத்தமாக போயே போயிடுச்சு. இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பிளான்ட்டு. இது ஏன்னு தெரியல. யாருக்குன்னா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, மேலே போயிட்டு இருக்கிற துணியாச்சும் காஞ்சிச்சுன்னா எடுத்துன்னு வரலாமேன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேன். இங்கே மேலே ஈவினிங் டைமில் வந்தால் சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்க்கு. ப்ளேஸ் நான் ஒரு நாள் காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். இங்கே மலை நல்லா தெரியும் இங்கே பார்த்தா, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் அதே மாதிரி பொம்மைலாம் எடுத்து போட்டுட்டு அங்கங்கே அப்படியே தூங்க போயிட்டார் அவர். நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு நாங்கள் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 2 ரேக் மட்டும் அவனோட டாய்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். குட்டி குட்டி டாய்ஸுக்கு அவனோட சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் க்ரீன் பாஸ்கெட்டில் போட்டு வச்சுடுவோம். அது கேட்டானா அது எடுத்து தருவோம். மற்றபடி சாஃப்ட் டாய்ஸு, அவனோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மேலே கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவோம். என்னன்னாலும் சரி, இந்த கபோர்டில் கம்பல்சரி டாய்ஸ் எடுத்துன்னு வச்சுருவோம். அப்போ தான் வீடு ஃபுல்லாக அங்கங்கே பொம்மை சதறி கடந்து மிஸ் ஆகாமல் இருக்க. ஹஸ்பண்டும் நானும் யாரோ ஒருத்தர் அங்கங்கே பொம்மை இருந்தாலும் இங்கே எடுத்துன்னு வச்சுடுவோம். சம்டைம்ஸ் அவன் புக்ஸ் கூட கேட்பான், புக்ஸ் படிக்கணும்னு சொல்லுவான். அவங்க டாடா படிக்கிறத பார்த்துட்டு நானும் படிக்கணும்னு கேட்பான். ஸோ அவனோட ஆல்ஃபாபெட்ஸ், நம்பர் புக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தா அது லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பான். மேலே அவரோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க, இதான் அவனோட குட்டி கபோர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வர அப்கமிங் வீடியோஸில் நான் என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அனுமன்ஜி பற்றி சொல்ல போகிறேன். ஏன் நான் அங்கங்கே இந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அனுமன் சாலிசா அதை பற்றியும் சொல்கிறேன் நான். ஏன் இந்த மாதிரி மந்திரம்ஸ்லாம் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். எனக்கு அனுமன் மேலே நிறைய ஃபெய்த் இருக்குது. நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு என் லைஃப்பில். ஸோ அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லாம் பற்றி அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். உங்களுக்கு எதனா நெக்ஸ்ட்டு ரெசிபிஸ் போடணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணணும்.